டாக்டர் சொன்னபடியே. இதன் ஆசிரியர் தேவன் அவர்கள். மிஸ்டர் சுந்தரம் எல்லாவற்றிலும் மிதமாக இருந்தார். சாப்பாட்டு விஷயத்திலேயோ வெகு ஜாக்கிரதையாக இருந்தார். அவருக்கு வியாதியே வராதற்கு காரணம் அவர் உடம்பை பற்றி சிரத்தை எடுத்து கொண்டதல்ல, உடம்பை கெடுத்து கொள்ளாமல் இருந்ததுதான் என்று சொல்ல வேண்டும். பஜனைகளில் சுண்டல் பிரசாதம் கொடுத்தால் சாப்பிட மாட்டார். நண்பர்கள் வீட்டில் ரவா கேசரி கொடுத்தால் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். பசித்தால் ஒழிய, அதுவும் வழக்கமான வேளையில் பசித்தால் ஒழிய வாயை திறக்க மாட்டார். 9 மணிக்கு படுப்பார், 6 மணிக்கு எழுந்திருப்பார். அவர் அபரிதமாக அருந்திய சுவை எது என்றால் புத்தகங்களில் கண்ட சுவை என்று சொல்லலாம். அவருக்கு எதன் மேலாவது அதிக மோகம் என்றால் அது அவருடைய ஆபீஸ் வேலையில்தான். அவர் தம் உடம்பை பற்றி கவலை எடுத்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவருக்கு உடம்புக்கு நோயே வருவதில்லை. இப்படியாக சுந்தரம் 32வது வயது வரை வந்தடைந்தார். உலகத்தில் அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. வீட்டில் குற்றம் குறை சொல்ல அவருக்கு ஒரு மனைவி வாய்க்கவில்லை. அவர் ஆபீஸ் வேலையிலும் அப்பழுக்கு சொல்வார் இல்லை. இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் சுந்தரத்துக்கு அவருடைய நண்பர்கள் சிலர் மூலம் உடம்பை பற்றிய கவலை உண்டாக்கியது. என்னப்பா சுந்தரம், சோர்ந்தாபல இருக்கிறியே என்று கேட்டார் ஆபீஸ் நண்பர் ராஜகோபால் ஐயர். ஒன்றுமில்லையே, எப்போதும் போலதானே இருக்கிறேன் என்று பதிலளித்தார் சுந்தரம். இப்போ கொஞ்ச நாளாவே நீர் சற்று சுணக்கம்தான் என்று கூறினார் கிருஷ்ணமூர்த்தி. முன்னாலேயே டாக்டரிடம் காண்பித்து விடுவது நல்லது. இப்படிதான் பாருங்க, என் மச்சனன் கோபாலசாமி இருந்தானே என்று லெக்சர் கிளர்க்கு அண்ணாசாமி ஒரு பழங்கதையை ஆரம்பித்து அதை பயங்கரமாக விவாரித்து கொண்டு போனார். சுந்தரம் டாக்டரை போய் பார்ப்பதென்று முடிவு செய்தார். அவர் இதற்கு முன்பு ஒரு டாக்டரையும் பார்த்ததே கிடையாது. இப்பொழுது பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் புரியவில்லை. என்றாலும் 3 நண்பர்கள் சேர்ந்தாபோல ஒரே வாக்காக சொன்ன பிறகு கவனிக்காமல் இருப்பது தகாது என்று எண்ணினார். அவர் மனதை என்னமோ வேலை செய்தது. சட்டுபுட்டென்று தமது உடம்பை பற்றி தெரிந்து கொள்ள அன்று மதியானமே பேங்கில் தமது கணக்கில் இருந்த 17 ரூபாயை எடுத்துக்கொண்டு வைத்தியர்களை பரீட்சித்து பார்த்து விடுவது என்று மேனேஜரை லீவு கேட்டார். ஆபீஸ் மேனேஜர், உடனே போங்கள், உடம்பை பார்த்து கொள்ளுங்கள், நான் கூட இப்போதுதான் உம்மை கவனித்தேன் என்றார். முதலாக சுந்தரம் டாக்டர் KMP சென் பங்களாவை நோக்கி சென்றார். டாக்டர் சென் பிரமாதமான பேர் வழி என்று ஊரில் புகழ்பெற்றவர். ஜெர்மனியில் ஒரு பரீட்சையும், சுவிட்சர்லாந்தில் ஒரு பரீட்சையும், தென் அமெரிக்காவில் இருக்கும் கியோடோரில் ஒரு பரீட்சையும் கொடுத்துவிட்டு டிகிரிகள் பெற்று சரியாக 17 நட்சத்திரங்களை தமது பெயருக்கு பின் சேர்த்து கொண்டார். சுந்தரம் அங்கிருந்த சோபாக்களையும் கட்டில்களையும் கண்டு பிரமித்து போய் நின்றபோது ஒரு படுதாவை தள்ளிக்கொண்டு டாக்டர் சென் வந்தார். வந்ததும் சுந்தரத்தினுடைய சட்டையை கழட்ட சொன்னார். பிறகு சோஃபாவில் குப்புற படுக்க சொன்னார். உடம்பின் பல பாகங்களையும் தமது ஆள்காட்டி விரலினால் அவர் குத்தி பார்த்தார். என்று தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். பிறகு கையை பிடித்து நாடியை பரிசோதனை செய்தார். கடைசியில், மிஸ்டர், உங்களிடம் இந்த விஷயத்தை சொல்ல எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் நான் சொல்கிறபடி கேட்க வேண்டும். உங்கள் இருதயம் பழுதாகியிருக்கிறது. எப்பேற்பட்ட இருதயத்தை வைத்துக்கொண்டு நீர் இத்தனை காலம் எப்படி நடமாடி வந்தீர் என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே ஒரு கெட்ட இரத்த குழாயை அப்புறப்படுத்தியாக வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். நானே இந்த ஆபரேஷனை செய்வேன். 300 ரூபாய் ஃபீஸ் ஆகும். சுந்தரம் தயங்கினார். உங்களுக்கு நான் சொல்கிற போது தெரியாது, திடீரென்று ஒரு நாள் இந்த வியாதி படுத்த படுக்கையாக்கிவிடும். அப்புறம் உன் இஷ்டம். சொல்ல வேண்டியது என் கடமை. இப்பொழுது எனக்கு ஃபீஸு 5 ரூபாய். குப்புசாமி, இவரிடம் ஃபீஸ் வாங்கிக்கோள் என்றார் டாக்டர்.
டாக்டர் அந்த படுதாவை தள்ளிக்கொண்டு உள்ளே போய்விட்டார். மீதி 12 ரூபாயுடன் சுந்தரம் வாசலுக்கு வந்தார். சுந்தரத்துக்கு என்னமோ திருப்தி ஏற்படவில்லை. இன்னும் யாரை போய் பார்க்கலாம் என்று எண்ணிய போது டாக்டர் ராமரத்னம் ஞாபகத்துக்கு வந்தார். டாக்டர் ராமரத்னம் இங்கிலாந்தில் இருந்து விட்டு வந்தவர். நல்ல பிராக்டிஸ், கைராசி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சுந்தரம் அவர் வீட்டை அடைந்தார். நான் இங்கே வந்ததற்கு காரணம் என்று ஆரம்பித்தார். டாக்டர் ராமரத்னம் கையமர்த்தி, போதும், நீர் எதற்கு வந்தீர் என்று எனக்கு தெரியும். சட்டையை கழட்டும், பனியனை கழட்டும், இப்படி படும் என்றார். திடீரென்று டாக்டர் ராமரத்னம் தமது முட்டியால் சுந்தரத்தின் வயிற்றில் ஒரு குத்து குத்தி, இது வலிக்கிறதா என்றார். சுந்தரம் பல்லை கடித்து கொண்டு வலியை பொறுத்து கொண்டு ஆமோ என்றார். நாக்கை நீட்டும். சுந்தரம் நாக்கை நீட்டினார். எனக்கு முன்னாலேயே தெரியும் என்று சொல்லி ராமரத்னம் சுந்தரத்தின் உடம்பு பூராவும் குழாய் வைத்து பார்த்தார். ஓய், உமது வயிற்றில் பெரிய கோளாறையா, இதை வைத்துக்கொண்டு இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்டு கொண்டிருந்தீர் என்று தெரியவில்லை எனக்கு. இப்பொழுது நான் சொல்கிறபடி கேளும். ஒரு ஆபரேஷன் செய்து உமது குடலின் பாதியை அறுத்தாக வேண்டும். அதுவும் உடனே செய்ய வேண்டும். இப்பொழுது ஒன்றுமில்லை போல் தோன்றும். திடீரென்று படுத்து விட்டீரானால் எழுந்திருக்க மாட்டீர். ஆபரேஷனுக்கு 500 ரூபாய் ஆகும். இஷ்டம் போல் பார்த்து கொள்ளும். நானே இந்த ஆபரேஷனை செய்வேன். சுந்தரம் எழுந்திருந்தார். டாக்டர் உள்ளே திரும்பினார். வழியில் சுந்தரத்தை காம்பவுண்டர் கோவிந்தசாமி மடக்கி 5 ரூபாய் பீஸ் என்று ஞாபகப்படுத்தி வாங்கி கொண்டார். மறுபடி வாசலில் வந்த சுந்தரத்திற்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இது எதுடா எழவாருக்கு? டாக்டர் சென் இருதயத்தை வெட்ட வேண்டும் என்கிறார், இவர் வயிற்றை அறுக்க சொல்கிறார். இன்னும் என்ன இருக்குமோ என்று எண்ணியவாறு நடந்தார். ஒரு பெரிய வீட்டு வாசலில் பித்தளை தகடு ஒன்று டாக்டர் குமாரசாமி என்ற பெயரை காட்டிக்கொண்டு தொங்கிற்று. இவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா என்று இப்பொழுது சுந்தரத்துக்கு ஒரு ஆவல் எழுந்தது. உடனே அந்த வீட்டினுள் நுழைந்தார். பெஞ்சுகள் நாற்காலிகள் போட்டிருந்த ஒரு பெரிய ஹால் நடுவில் ஒரு சோஃபாவில் பெரிய மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு டாக்டர் குமாரசாமி உட்கார்ந்திருந்தார். அவர் கண்களை ஒரு முறை உருட்டி பார்த்த பார்வையிலேயே சுந்தரத்துக்கு இருதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. அப்படி உட்காரும் என்றார் டாக்டர். சுந்தரம் உட்கார்ந்தார். என்றார் குமாரசாமி. உம்முடைய சட்டையையும் பனியனையும் கழட்டும். பழைய கதைதான். குமாரசாமி முக்கியமாக சுந்தரத்தின் முதுகை கவனித்தார். டக் டக் என்று ஒரு சிறு சுத்தியால் முதுகை தட்டினார். பிறகு அவர் தொண்டையை அழுத்தி, இப்பொழுது மூச்சு விட முடிகிறதா என்று கேட்டார். சுந்தரம் விழி பிதுங்க, முடியவில்லையே என்றார். பார்த்து கொள்ளும் என்றார் குமாரசாமி. கடைசியில் ஒரு வழியாக பரிசோதனைகள் முடிந்தன. குமாரசாமி சொன்னார், உம்ம நுரையீரல் இருக்கே, அது உபயோகம் இல்லை. இந்த நுரையீரலை வைத்துக்கொண்டு நீர் எப்படி மூச்சு விடுகிறீர் என்றே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை எடுத்து விட்டால் கூட தேவலை. நான் சொல்கிறபடி கேளும். இப்போதைக்கு இதை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டு கொண்டு வரும். தவிர உமது தொண்டையில் ஒரு ஆபரேஷன் செய்தால் நல்லது என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். 1 வாரம் மருந்து சாப்பிட்ட பின் அந்த ஆபரேஷன் செய்யலாம். அதற்கு 100 ரூபாய் தான் ஆகும். இந்த மருந்துக்கும் கன்சல்டேஷனுக்கும் 5 ரூபாய் கொடுங்கள். சுந்தரத்தின் கையில் மிகுதி ரூபாய் 2 தான் இருந்தது. தொண்டை, இருதயம், வயிறு 3ஐயும் 3 டாக்டர்கள் வெட்ட விரும்பினார்கள். வியாதி என்னவென்று மட்டும்தான் சுந்தரத்துக்கு இன்னும் தெரியவில்லை. யோசனையுடன் நடந்து வீட்டை நோக்கி திரும்பிய போது ஒரு சின்னஞ்சிறு வீட்டு வாசலில் ஒரு மரப்பலகையில் டாக்டர் சுந்தரம் என்று போட்டிருந்தது அவர் கண்ணில் பட்டது. போர்டையும் வீட்டையும் பார்த்தபோது ரொம்ப சாமானியமான டாக்டர் தான்.
மலிவாக வைத்தியம் செய்பவர் என்று தோன்றியது. இருக்கட்டும், இவரையும் பார்க்கலாம் என்று சுந்தரம் உள்ளே நுழைந்தார். அறை காலியாக இருந்தது. அங்கே ஒரு சின்ன பீரோவையும் ஒரு மேஜையும் ஒரு சிறு பெஞ்சியுமே இருந்தன. சுந்தரம் பெஞ்சில் உட்கார்ந்ததும் ஒரு வேலைக்கார பெண் எட்டி பார்த்து, இருங்க, டாக்டர் வராரு என்று சொல்லிவிட்டு போனாள். மற்ற 3 இடங்களில் போலவே சுந்தரம் தமது சட்டையையும் கழட்டினார். பிறகு பனியனையும் கழட்டப் போன போது சுமார் 20 வயதுள்ள ஒரு பெண், அப்பொழுதுதான் தாமரை மலரிலிருந்து இறங்கி வந்த லட்சுமியை போல அறைக்குள் நுழைந்தாள். சுந்தரம் திடுக்கிட்டு பனியனை கழட்டுவதை நிறுத்தி, டாக்டர் இருக்கிறாரா என்றார். நான் தான் டாக்டர், என் பெயர் தான் சுந்தரம் என்றாள் அந்த பெண்மணி. மிஸ்டர் சுந்தரம் துள்ளி எழுந்தார். வெளியே போகும் உத்தேசத்துடன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொள்ள தொடங்கினார். ஏன் போகிறீர்கள்? நான் உங்களை ஒன்றுமே சொல்லவில்லையே. உட்காருங்கள், விஷயத்தை சொல்லுங்கள் என்றாள் டாக்டர் சுந்தரம் இனிய குரலில். மிஸ்டர் சுந்தரம் தயங்கினார். அவள் முகத்தை பார்த்தார். அதில் ததும்பிய அன்பை கண்ட பிறகு உட்கார்ந்தார். என்ன தோன்றியதோ என்னவோ, அவர் தமது உத்தியோகம் தொடங்கி சிநேகிதர்கள் கூறியது, டாக்டர்களை பார்த்தது ஆகிய விவரங்களை ஆதியோடு அந்தமாக விஸ்தரித்தார். டாக்டர் சுந்தரம் உட்கார்ந்து கண் இமைக்காமல் கேட்டுக்கொண்டு வந்தாள். மிஸ்டர் சுந்தரம் தம்மை பற்றி சொல்லிக்கொண்ட போதெல்லாம் அவளுடைய பெரிய கண்கள் இன்னும் விசாலமாயின. டாக்டர்கள் கூறியதை வெளியிட்ட போது ஒரு சிறு புன்னகை அவளது அழகிய அதரங்களை அலங்கரித்தது. எல்லாம் சொல்லி மிஸ்டர் சுந்தரம் ஒரு பெருமூச்சு விட்டு டாக்டர் சுந்தரத்தின் அழகிய வதனத்தை கூர்ந்து கவனித்தார். சரி மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் என்று தெரிந்து கொண்டேன். உம்மை சரியாக கவனித்து கொள்ள பேரு வழி இல்லாதது என்றால் என்ன? தனியாக விடாமல் என்னை கட்டி போட வேண்டும், எனக்கு பைத்தியம் என்கிறீர்களா? இல்லவே இல்லை. உங்களுக்கு புத்துமதி சொல்லி உங்களை கவனித்து கொள்ள யாரும் இல்லை என்கிறேன். உங்களுக்கு விசால மனப்பான்மை இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் ஒரு பெண்ணுடன் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு மனைவி இருந்தால் நீங்கள் அவளை கவனித்துக் கொள்ளவும் அவள் உங்களை கவனித்துக் கொள்ளவும் முடியும். உங்களை இப்படி 3ஆம் மனிதர் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காதல்லவா? என்ன அப்படியா சொல்கிறீர்கள்? எனக்கு வியாதி ஒன்றும் இல்லையா? நான் ஆபரேஷன் செய்து கொள்ள வேண்டாமா? நான் மருந்து சாப்பிட வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நான் சொன்னபடி கேட்டா பலன் இருக்கும். அதையும் உடனே செய்ய வேண்டும் என்றாள் டாக்டர் மிஸ் சுந்தரம். டாக்டர் சொன்னபடியே மிஸ்டர் சுந்தரம் செய்தார். அதில் அவருக்கு அதிக சிரமமில்லை. ஏனெனில் டாக்டர் சுந்தரமே அவருக்கு மனைவியாக கிடைத்து விட்டாள். அதனால் என்றென்றைக்கும் டாக்டர் சொன்னபடி கேட்கும் பாக்கியம் மிஸ்டர் சுந்தரத்துக்கு கிடைத்தது. முற்றும்.